வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாப் 5 பெஸ்ட் ஸ்கூட்டர்ஸ் ஃபார் லாங் டிரைவ் பர்பஸ்ன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஸ்கூட்டரு லாங் டிரைவ் பர்பஸுக்கு சூட் ஆகுமான்ற மாதிரி ஒரு சில பேர் இதை கேட்டவுடனே ஒரு டவுட் வரலாம். பட் உண்மை என்னன்னு பார்த்தோன்னா, இந்த வெஹிக்கிள் தான் லாங் டிரைவ் போகும், இந்த வெஹிக்கிள்லாம் லாங் டிரைவ் போகாதுன்னெலாம் எந்த விஷயமும் கிடையாது. எல்லா வெஹிக்கிளும் லாங் டிரைவ் போகக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். பட் என்ன, இந்த வெஹிக்கிள் போகிறதுக்கும் அந்த வெஹிக்கிள் போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஹையர் சிசி ஒரு பெரிய ஒரு வெஹிக்கிள்னால் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அது உங்களுக்கு நல்ல ஸ்பீடாக நிறைய தூரத்தை ஈஸியாகவே கடந்து போகும். பட் நம்ம ஒரு லோ சிசி நார்மலான ஒரு வெஹிக்கிளில் போகிறோன்றப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டான ரெஸ்ட்டு அதை மாதிரி ஒரு சில விஷயங்களை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இதை மாதிரி இருக்கிறதுனால நம்ம நிச்சயமாக எல்லா வெஹிக்கிளையும் லாங் டிரைவ் போகலான்றது ஒரு நிதர்சனமான உண்மை தான். பட் ஸ்கூட்டர்ஸ்லேயும் ஒரு சில பேர் லாங் டிரைவ் போகணும்னு நினைக்கிறீங்க, அதை போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போகலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி அதான் கொஞ்சம் அப்பப்போ ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து போயிடணும். அதனால் இன்றைக்கி நம்ம இதில் டாப் 5 பெஸ்ட்டு ஸ்கூட்டர்ஸ் ஃபார் லாங் டிரைவ் பர்பஸ்ன்ற ஒரு வீடியோ பார்ப்போம். பார்க்க நடிச்சு வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் 15 ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக பசங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட டியோ 125 ஆமாங்க. இந்த ஒரு 125cc ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் உங்களுக்கு வெஹிக்கிள் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ஸ்டைலிங்லேயும் இருக்கணும். அட் த சேம் டைமில் உங்களுக்கு அந்த ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர்லையும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அதுலேயும் குறிப்பாக லாங் டிரைவ் பர்பஸுக்கு நான் இதை சூஸ் பண்ணதுக்கு ரீசன் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இது வந்து ஒரு 125cc 125ccன்றது ஸ்கூட்டர்ஸ் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல சிசி. அது இல்லாமல் இந்த ஒரு செக்மெண்ட்டுன்றது ஓரளவுக்கு லாங் டிரைவுக்கு கேப்பபிளாக இருக்கும். நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரே ஸ்ட்ரெச்சில் நீங்கள் ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகலாம். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு கொடுத்து இன்ஜினை கூல் டவுன் ஆக விட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ்ன்ற மாதிரி லாங் டிரைவ் போகிறீங்கிறப்ப நிஜமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆமாங்க, சரி ஓகே. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளோட டிசைன் பற்றி பேசியாச்சு. நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸு, ஃபீச்சர்ஸும் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 123.92cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.16 bhp அண்ட் 10.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு லிட்டருக்கு 47 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 45 to 50 kmpl கிட்ட கூட நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்ட இருந்து மைலேஜ் எதிர்பார்க்கலாம். மைலேஜ் ஒரு ஓகேவான ரேஞ்சில் இருக்குது. பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 104 kg. சீட் ஹைட் வந்து இத்தனை தான்ன்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணல. பட் நல்ல ஒரு லோயஸ்டான ஒரு சீட் ஹைட் கொடுத்துருக்காங்கப்பா. அதனால் கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருக்கிறப்போ கூட மேபி இந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரி ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,09,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,22,000 முடியுதுன்றப்ப ப்ரைஸிங்லேயும் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் தான் இந்த ஒரு ஸ்கூட்டரை எடுத்து வந்திருக்காங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட ஜூம் 125 ஆமாங்க. நம்ம ஹீரோ தரப்புலேருந்து ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான நல்ல ஒரு ஸ்போர்ட்டி 125cc மோட்டர் சைக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயம் நம்ம ஹீரோவோட ஜூம் 125னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு டிசைன் ஸ்டான்ஸோட இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ஹீரோ ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம், இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் மாதிரி விஷயங்களையும் எந்தவித குறையும் இல்லாமல் நல்ல ஒரு ரேஞ்சில் எட்டு வந்திருக்காங்க. இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கும் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு 124.6cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 9.8 bhp அண்ட் 10.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அரௌண்ட் உங்களுக்கு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் 52.8 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்போ மைலேஜில் ரியலி ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் இந்த வெஹிக்கிளும் 45 to 50 சம்திங் அதை மாதிரி ரேஞ்சு கிட்ட தான் உங்களுக்கு மைலேஜ் வரதுக்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஏன்னா இன்ஜின் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு டீசெண்டான ஒரு மைலேஜ் ஆஃபர் பண்ணும். பவரில் உங்களுக்கு நல்லா இருக்கும், அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. டிசைனும் நல்லா இருக்குது. சீட்டிங் மாதிரி விஷயங்கள் ரைடருக்கு ஓகே, பில்லியனுக்கு லாங் டிரைவில் எந்த அளவுக்கு சூட் ஆகுன்னு தெரியல. பட் ரைடர் சீட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. லாங் டிரைவ் கூட ஓரளவுக்கு கேப்பபிளாக இருக்கும். சரி ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,08,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,17,000 வரைக்கும் வருது. ஆமாங்க, பிரேக்கிங் பற்றி சொல்லலை. பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு கொடுக்குறாங்க,
பின்னாடி ட்ரம் பிரேக்கு ஐபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட ரேஸ் ZR 125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிளுமே இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் யமா தரப்புலேருந்து ஆஃபர் பண்ணக்கூடிய லாங் ட்ரைவுக்கு கேப்பபிளான ஒரு வெஹிக்கிள் ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம், டிசைன் உங்களுக்கு இதுவுமே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு டிசைன் ஸ்டாண்டர்ட் தான் வருது. அதில் உங்களுக்கு நிச்சயமாக டவுட்டே தேவையில்லை. ஃபீச்சர்ஸில் ஒன்றும் பெருசாலாம் சொல்ல முடியாது, ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சு ஃபீச்சர்ஸ் இப்போத்திய ரேஞ்சுக்கு ஓகேன்னு வச்சுக்கலாம். லைட்டிங் டீசெண்டாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு சூப்பரான ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.04 bhp அண்ட் 9.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இன்ஜின்ன்றது ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணுது. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களா, உங்களுக்கு அரௌண்ட் 49 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸுக்கு நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் 50+ நிறைய பேருக்கு தரதாக சொல்கிறாங்க. ஏன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின்ன்றதுனால உங்களுக்கு மைலேஜில் இந்த வெஹிக்கிள் வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் ஒரு டீசெண்டாக ஒழுங்காக ஓட்டுறீங்கிறப்ப பவர் பொறுத்த அளவுக்கும் நோ ப்ராப்ளமாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லான ஒரு பவரே கொடுக்கும். சரி ஓகே. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பின்னாடி ரம்மு யூபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு 99 kgs தான். நல்ல லைட் வெயிட்டான மாடல். சீட் ஹைட்டு 785 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட 100 ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,16,000 ஸ்டார்ட் ஆகி டாப் மாடல் 1,18,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம சுசுகியோட பர்க்மேன் ஸ்ட்ரீட் 125 ஆமாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு சூப்பரான ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் டைப்பில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னா அது நிச்சயமாக இந்த ஒரு சுசுகி பர்க்மேன்னே சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் டிசைனு உங்களுக்கு நல்ல ஒரு மேஸ்குலர் அண்ட் நல்ல ஒரு அஜைலான ஒரு டோனில் வருது. இந்த ஒரு மேஸ்குலர் டிசைன் டோனில் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தோன்னா லாங் ட்ரைவ் பர்பஸுக்கு இந்த டிசைன் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மேஸ்குலரான ஒரு டிசைன் வருதுன்றப்ப சீட்டிங்கும் நல்ல ஒரு ஸ்பேசியஸாக நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. எல்லாம் உங்களுக்கு ஃபுட்போர்ட் மாதிரி விஷயங்களையும் நல்ல ஏகப்பட்ட இடம் இருக்குது, நீங்கள் தாராளமாக உட்கார்ற மாதிரி. அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டோரேஜ் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இந்த ஸ்கூட்டர்ஸில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் போர்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் இந்த சுசுகி பர்க்மேன் ஸ்ட்ரீட் 125. என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கும் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் பார்த்தோன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு 8.58 bhp அண்ட் 10 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு 95 km/h வரைக்கும் போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த வெஹிக்கிள் மைலேஜ் பர் லிட்டருக்கு 55 km வரைக்கும் தரதாலாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆன் ரோட்டில் நீங்கள் நிச்சயமாக இந்த வெஹிக்கிள்லையும் ஆல்மோஸ்ட் ஒரு 50 kmpl அது மாதிரி ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம். இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் நல்லா ரிஃபைண்டாக இருக்குது. ஆமாம், உங்களுக்கு பவரும் நல்லா கொடுக்குது. அட் த சேம் டைமில் மைலேஜ்லேயும் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்க இன்ஜின்ன்றது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்களையும் உங்களுக்கு குறையே இல்லாமல் நல்ல ஒரு பிரேக்கிங் பைட் இருக்கக்கூடிய டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ட்ரம் பிரேக்கும் நல்லாயிருக்கு. ஓரளவு பிரேக்கிங்லையும் என்னுடைய ஒரு ஃபேவரட்டாகவே இருக்குது. சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. உடைய டோட்டல் வெயிட்டு 110 kgப்பா, ரொம்பலாம் அதிகம் இல்லை, ஒரு டீசெண்டான வெயிட்டு தான். சீட் ஹைட்டு 780 mm. ஆக மொத்தத்தில் வண்டியில் 100 ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் 1,24,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,46,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 ஆமாங்க. என்னப்பா இந்த ஸ்கூட்டரா, இது லாங் ட்ரைவுக்கு பெஸ்ட்டு ஸ்கூட்டர்னு எப்படி சொல்கிறது, ஃபேமிலி ஸ்கூட்டர் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் பொறுங்க. லாங் ட்ரைவுக்கு என்ன விஷயம் தேவை? ஃபஸ்ட்டு விஷயம் இன்ஜின் பவர் நல்லா இருக்கணும். அந்த விஷயம் இந்த வெஹிக்கிளில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc இன்ஜின். அதுக்கு அடுத்த விஷயம் ரைடிங் போர்ஷன் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அந்த ஒரு விஷயமும் இந்த ஸ்கூட்டரில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து ஸ்டோரேஜ், நம்ம எடுத்துகிட்டு போகிற லாங் ட்ரைவ் போகிறோன்றப்ப நிறையா பொருள் நமக்காக எடுத்துகிட்டு போவோம். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஸ்பேஸ் இருக்கணும். அதுவும் இந்த ஸ்கூட்டரில் நிறையவே இருக்குது. அதனால தான் இது நம்மளோட லிஸ்டிங்கில் ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. நமக்கு ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் டோனில் தான் இருக்கும். ஒரு டீசெண்டான டிசைன் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் டிசைன் பார்த்தோன்னா ப்ராக்டிகாலிட்டி நல்ல ஒரு ஹெவியான ப்ராக்டிகாலிட்டி. உங்களுக்கு ஃபுட்போர்ட்லேயும் சரி, சீட்டிங்லேயும் சரி, அண்டர் சீட் ஸ்டோரேஜ்லேயும் சரி, ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க க்ளவுட் பாக்ஸ்லையும் சரி, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஸ்பேசினஸ்ன்றது குறையே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அதையும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளில் பார்த்தோன்னா வச்சுங்களேன், அந்த ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் 33 லிட்டர்ஸு. மற்ற எந்த ஒரு 125cc ஸ்கூட்டர்லுமே இந்த அளவுக்கு ஒரு பெரிய அண்டர் சீட் ஸ்டோரேஜ் நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இல்லாமல் ஃபுட்போர்டும்
உங்களுக்கு நல்ல ஸ்பேஸாக தான் இருக்கும். அது இல்லாமல் அந்த ஒரு ஃபியூல் ஃபில்லிங் கேப்பில் நல்ல ஒரு இனோவேட்டிவாக எடுத்துகிட்டு வந்து அந்த ஃப்ரண்ட்லேயே கொடுத்ததுலாம் இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியான ஒரு ரேஞ்சில் எடுத்துகிட்டு வருது இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 125. ஓவராலாக நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஸ்கூட்டர். லாங் ட்ரைவ் போகிறீங்கிறப்ப நல்லா கம்ஃபர்டபுளாக போகலாம். சரி, ஓகே, இன்ஜின் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்ஜினையும் குறை கிடையாது. இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின். இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 8.04 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 95, மைலேஜ் பர் லிட்டருக்கு 50. இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு மைலேஜில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்கும். அதுக்கடுத்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க. பர்ஃபார்மன்ஸும் இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது. ஆமாம், நீங்கள் ஒரு பைக்கு மாதிரி 50, 60, 65 சம்திங்கில் க்ரூஸ் பண்ணால் கூட 60, என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்கூட்டரில் 60 வரைக்கும் எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் வெஹிக்கிள் ஸ்மூத்தாக போகுது. அந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த ஸ்கூட்டரில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுவே இன்னும் கொஞ்சம் வெயில்லாம் இல்லாமல் இருந்து கொஞ்சம் கூலிங்கான டெம்பரேச்சர்னால் இந்த வெஹிக்கிள் இன்னுமே கூட பெட்டராக க்ரூஸ் பண்ணுது. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இந்த ஒரு வெஹிக்கிள் எனக்கு அந்த ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சி. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி ட்ரம்மஸ் எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் ஓகே. வண்டியோட டோட்டல் வெயிட் 108, சீட் ஹைட்டு 765 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,11,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,21,000 கிட்ட வரைக்கும் வருது. really என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸிங் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ப்ரைஸிங்னே சொல்லலாம். சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.